பிரஷ் பண்ணாம காஃபி குடிக்கிறது கூட தப்பு இல்ல. ஆனா பிரஷ்ஷே எப்படி பண்ணணும்னு தெரியாம இருக்குதான் தப்பு. ஏபிசிடிக்கு அப்புறம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த சிம்பிளான விஷயம் பிரஷ் பண்றது பத்தி. ஆனா நம்மள எத்தனை பேர் இது கரெக்டா பண்றோம்? நம்ம பிரஷ் பண்ணும்போது மேடா இருக்கிற பகுதியை மட்டும் தான் பிரஷ் பண்றோம். ஆனா பல்லு இடுக்க விட்டுறோம். ஃபர்ஸ்ட் பிரஷ்ஷை கண்டுபிடிச்சதே பல்லு இடுக்குல இருக்கிற பாக்டீரியா கிளீன் பண்றதுக்கு தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பல்லு மேடா இருக்கிற பகுதியை தான் பறக்குன்னு தேய்க்கிறோம். அப்படி தேய்க்கிறது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. மேடா இருக்கிற இடத்த கிளீன் பண்றதுக்கு உங்க விரலே போதும். பிரஷ்ங்கிறது பல்லு இடுக்கலையும் கம்ஸுக்கும் பல்லுக்கு உள்ள இடைவெளியும் கிளீன் பண்றதுக்கு தான். ஏன்னா அங்கதான் சாப்பாடும் சேரும், பாக்டீரியாவும் அதிகமா சேரும். நெக்ஸ்ட் பேஸ்ட்ங்கிறது ஒரு ஃபோமிங் ஏஜென்ட் தான். கண்ட விளம்பரத்தை பார்த்து எல்லா பேஸ்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணாது. தேர்டு, உங்க பல்ல ஹார்டான பிரஷ் வச்சு ரொம்ப நேரம் தேய்க்காது. நீங்க இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு மட்டும் தான் கிளீன் பண்ண போறீங்க. சோ அதனால சாஃப்ட் பிரஷ் போதும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப வருஷத்துக்கு சாப்பிடணும்னா காலையிலயும் நைட்டும் பல்ல வளர்க்கணும். ஆனா இது யாரும் பண்றது இல்ல. இன்னொன்னு, பிரஷ்ஷை வச்சு கண்ட மெனிக்கு தேய்க்கிறத விட்டுட்டு அழகா மேலையும் கீழையும் பல்லு இடுக்குல தேய்ங்க. உங்க பிரஷ்ஷை 45 டிகிரி ஆங்கிள் வச்சுட்டு பல்லோட கம்ஸ்லயும் தேய்ங்க. இப்படி நான் சொல்றதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க லைஃபும் நல்லா இருக்கும், உங்க பல்லோட லைஃபும் நல்லா இருக்கும்.